ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கிளிநொச்சியில நம்மளோட முச்சக்கரை வண்டியை விட்டுட்டு நம்ம விசைந்து வண்டி எடுக்கிறதுக்காக போனேன். இந்த வண்டி என்னன்னு உங்க யாருக்கும் நான் சொல்ல தேவையில்லை. யமஹா எஃப்சி வடிவம் 4, அதாவது வெர்ஷன் 4. இந்த வண்டி வந்த புதுசுல முதல் வடிவத்தை நான் ஓட்டிருக்கேன். அருமையா இருப்பா போல. யாழ்ப்பாணத்தை நம்ம கிட்ட ஐயா ஒருத்தர் கல்லெண்ணெய் இல்லைன்னா பாறை எண்ணெய், அதாவது பெட்ரோலை கொடுத்தாரு. இலங்கையில இந்த எண்ணெய் பிரச்சனை அதிகமா இருக்கின்ற காரணத்தால இந்த வண்டி ஓட்டு நம்ம கிட்ட அண்ணா நம்ம கொஞ்சம் எண்ணெயை கொடுங்கண்ணா அப்படின்னாரு. சரி, நம்ம சுற்றுலா பயணி தானே, நமக்கு நிறைய கிடைக்காததால நமக்கு கொடுத்த எண்ணெயை அவருக்கு கொடுத்துட்டேன். முச்சக்கரை வண்டியில ஊத்தின பாறை எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருந்ததால நம்ம வண்டியில கொஞ்சம் ஊத்திக்கிட்டேன். வண்டியோட ஆவண காகிதங்கள் மற்றும் சாவியை நம்ம ஓட்டுநர்கிட்ட கொடுத்துட்டு வண்டிக்குள்ள இருந்த விஷயங்களை எடுத்து நம்ம விசைந்து மேல வச்சேன். இனிமேல பெரும்பாலான பொதிகளை நம்ம விசைந்து மேல வச்சுதான் எடுத்துட்டு போனோம். ஏற்கனவே நமக்கு இந்த அனுபவம் இருந்ததால நமக்கு அது பெருசா தெரியல. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஆர்வம் தான் அதிகமாச்சு இந்த விசைந்துல இப்படி பயணம் பண்றது. நான் முச்சக்கரில் உபயோகிச்சு அந்த திறன் பேசி பிடிப்பான், அதாவது போன் ஹோல்டர் நம்ம வண்டியில மாட்டி அதை உபயோகிக்க முடியுமான்னு பார்த்தேன். வேலைக்கு ஆகல. நம்ம விசைந்துக்கு அந்த 360 ஒளிப்பட கருவி தான் சரி அப்படின்னு சொல்லி அதை அப்புறமா மாட்டலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அப்பதான் அந்த முச்சக்கர வண்டியை ஓட்டுனா அந்த வண்டி எடுத்து அந்த பக்கம் போனாரு. அந்த வண்டி நம்ம விட்டு போறப்போ மனசுக்குள்ள ஏதோ பண்ணுச்சுப்பா. போறப்பவே போகுதே போகுதே அப்படின்னு பாட்டெல்லாம் பாட தோணுச்சு. ஏன்னா இந்த வண்டி அந்த அளவுக்கு நான் ரசிச்சு ஓட்டினப்பா இந்த பயணத்துல. அது போதும் நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்ன செய்யறது, போனா வந்து தான் ஆகணும், வந்தா போய்த்தானே ஆகணும். சரி, இந்த பைய அப்படியே கையில எடுத்துக்கிட்டு பக்கத்துல பசுமை பூங்கான்னு ஒன்று இருந்தது. அதை பார்க்கறதுக்காக உள்ள போனேன். நல்லா பச்சை பசையா ரொம்ப பசுமையா இருக்குன்னு பார்த்தா ஆனா சுமாரான பசுமை தான் இருந்தது. ஏன் சுமாரான பசுமை அப்படின்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, நான் இலங்கை இதை விட நிறைய பசுமையான இடங்கள் பார்த்துட்டேன். அதை நீங்க ஒப்பிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சுமார் தான். இருந்தாலும் அங்க நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து இலைப்பாரிட்டு அங்க எதிர்க்கே இருந்த ஒரு சேவை சந்தை, அதாவது சர்வீஸ் மார்க்கெட்டுக்குள்ள போனேன். இந்த மாதிரி சந்தைகள் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். மளிகை பொருட்கள், அப்புறம் உணவு பொருட்கள், அப்புறம் துணிமணிகள், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே அந்த மாதிரி தான். இங்க பழக்கடை, அப்புறம் சட்டி கடை, அப்புறம் துணி கடை, அப்புறம் நெகிழி கடைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதுல ஒரு வளம் வந்துட்டு அங்க இருந்து வெளியில எதிர்க்க அந்த பேருந்து நிலையத்துக்கு போனேன். பேருந்து நிலையம் அப்படின்னால பரபரப்பு தானே. ஆனா இங்க கொஞ்சம் பரபரப்பு குறைஞ்சி இருந்தது. இருந்தாலும் இந்த இலங்கையோட பேருந்துகள் ரொம்ப அழகுப்பா. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம்னு பல வகையான பல வண்ணங்கள்ல பேருந்துகள் இருக்கும். அந்த பக்கமா பேருந்து நிலையத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த பக்கமா வெளியே வந்து எதிர்க்க ஒரு பூங்கா இருந்தது. வேற பூங்கா இது. அதுக்குள்ளேயும் போனேன். இது அந்த பசுமை பூங்காவோட இன்னும் சின்ன பூங்கா போல இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தேன். அப்புறம் நம்ம ரசிகர் ஒருத்தர் நம்மளை சந்திச்சு, அண்ணா வாங்க நம்ம விசைந்துல வீதி உலா ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டு போனாரு. அது போயிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்ததுப்பா ஊரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிநொச்சி மாதிரி நகரங்களுக்கு இந்த சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவர்கள், அதாவது சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் அதிகமா வரதில்லைன்னு நினைக்கிறேன்ல. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கும்போது இருட்டாயிருச்சு. அங்க இருந்து இன்னும் 2 தம்பிகள் நமக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போனாங்க. அடுத்த குட்டி கதையை சொல்றேன். ஆனா மறக்காம அடுத்த குட்டி கதையை பாத்துருங்கப்பா. இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்.